அயோத்தியால ஜெய் ஸ்ரீராம் என்று ஸ்ரீராமரை கையில் எடுத்தார்கள். வெஸ்ட் பெங்கால்ல ஜெய் காளி அப்படின்னு வந்து காளி மாதாவை கையில் எடுத்தார்கள். ஒடிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாதர் அப்படின்னு பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தார்கள். கர்நாடகாவிற்கு போனா ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஹனுமானை கையில் எடுத்தார்கள். அதே கூட்டம் தான் தமிழ்நாட்டில் மதுரையில திருப்பரங்குன்றத்துல திரு முருகப்பெருமானை கையில் எடுத்து கொண்டு வர்றார்கள். வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி முருகர் மாநாட்டை மதுரையில வந்து மிகப்பெரிய அளவுல நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க பாஜக. ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னா தாராளமா வந்து நடத்தலாம். யார் வேணாலும் எந்த மாநாட்டை வேணாலும் தாராளமாக நடத்தலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த ஏற்பாட்டிற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கும் போது என்ன பேசுறாரு அப்படின்னா, முருகர் மாநாட்டை ஜூன் 22ஆம் தேதி நடத்துறோம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து கைப்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாரு. அப்பதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கேட்கிறாங்க, முருகர் மாநாட்டை நடத்துவதற்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு அரசை கைப்பற்றுவதற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யார் யாருக்கு எந்தெந்த கடவுளை வந்து பிடிக்குதோ, எந்தெந்த மதத்தை வந்து பிடிக்குதோ அதை பின்பற்றுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் அதை ஃபாலோ பண்ணுவதற்கும் அதில் இருக்கக்கூடிய நல்ல போதனைகளை எடுத்து பிரச்சாரம் பண்ணுவதற்கும் முழு உரிமையை அரசியல் சாசன சட்டம் வந்து கொடுத்திருக்குது. அப்ப இவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள் இந்து மதத்திற்கானவர்கள் அப்படின்னு எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தலத்தை வந்து எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கடவுளை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அந்த மத வழிபாட்டு தலத்தை அந்த கடவுளை எடுத்து வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. யாருக்கு எதிராக? வேறு ஒரு மத நம்பிக்கை கொண்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்கு ஏற்றாறு போல எடுத்து வச்சு என்ன செய்யறாங்க, அரசியல் செய்யறாங்க. ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பதற்காக தொடர்ந்து இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய திட்டத்தோட பயணிச்சிட்டு இருக்கிறாங்க RSS, பாஜக, சங்கு பரிவார அமைப்புகள். இப்படி தமிழ்நாட்டில் இந்து மதத்திற்காக இந்து மக்களின் மீது கவலைப்பட்டு வரும் பாஜகவிட்ட நம்ம வலுவான கேள்விகளை வந்து முன்வைக்கணும். நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும், இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு திட்டமும் வருது அல்லது நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் வராமல் இருக்குது அப்படின்னா அதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரு? இந்து மக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 86% இந்து மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 7% இஸ்லாமியர்கள், ஒரு 7% கிறிஸ்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு திட்டம் மத்திய அரசுல இருந்து மாநில அரசை நோக்கி வந்தாலும் அதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து யாரா இருக்கிறா? தமிழர்களா இருக்கிறாங்க. தமிழர்களை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் வந்து இருக்கிறாங்க. இதே மதுரையை வந்து டார்கெட் பண்ணி தொடர்ந்து ஒரு பிரச்சார பூமியா, ஒரு கலவர பூமியா மாத்தணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மதுரைக்கு வர வேண்டிய எத்தனை திட்டங்களை வந்து தடுத்து வச்சிருக்கிறாங்க இதே மத்திய அரசு, பாஜக அரசு அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பணுமா இல்லையா? மதுரைக்கு வர வேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை, போன சட்டமன்ற தேர்தல் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு ஒத்த செங்கலை தூக்கி வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. இந்த ஒரு செங்கலை மட்டும்தான் நெட்டி வச்சிருக்கிறாங்க. அதையும் வந்து நான் உருவிட்டு வந்துட்டேன், அதை வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ போன சட்டமன்ற தேர்தலையே 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் நட்டி வச்சாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து ஒரு கோட்டை செவரை, ஒரு மதில் சுவரை மட்டும்தான் எழுப்பி வச்சிருக்கிறதா மதுரை மக்களே வந்து நமக்கு தகவல் தர்றாங்க. இப்போ மதுரைக்காக கொடுக்கப்பட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரைக்கும் வந்து கட்டப்படையில. அப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தா அதை முழுக்க பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மை மக்களா யார் இருப்பா? மதுரை மக்கள் இருப்பாங்க. மதுரை மக்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த இந்து மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப மதுரைக்கு வர வேண்டிய எய்ம்ஸ் எங்கேயா அப்படின்னு வந்து கேட்கணுமா இல்லையா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி, தமிழ்நாட்டினுடைய வரலாறு, இந்தியாவினுடைய வரலாறு, உலகத்தினுடைய வரலாறையை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு கீழடியில இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள், அந்த ஆர்கியாலஜிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த தொல்லியல் துறையில வந்து இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இரும்பினுடைய காலம், இரும்பை வந்து நம்ம வந்து உருக்கி அதை வந்து ஆயுதங்களா, பலவிதமான தளவாடங்களா பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜியை வந்து முதலா யார் வச்சிருந்தா அப்படின்னா துருக்கியை சேர்ந்தவர்கள் தான். கிட்டத்தட்ட 3600 வருஷத்துக்கு முன்னாடியே துருக்கியில வந்து இந்த டெக்னாலஜி இருந்திருக்குது அப்படின்னு வந்து இதே தொல்லியல் துறை மூலமா கண்டுபிடிச்சு வச்சாங்க. அதை முந்தி அடிச்சுட்டு கீழடியில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த இரும்பு துகள்கள் இன்னிலிருந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை உருக்கி தளவாடங்களா செய்யக்கூடிய டெக்னாலஜியை
தமிழர்கள் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. மதுரை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மண், ஒரு இந்தியாவினுடைய மண். இப்போ இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஆதாரத்தை வந்து எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் வந்து இவர்கள் முன்னெடுக்கையில் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. சரி, அதையெல்லாம் வந்து விட்டுரும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களே, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு சரியில்லை, அவங்கள தூக்கி எறியணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்னெடுக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எங்கே? SSA சர்வ சிக்ஷா அபியான், ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு வந்து இருந்துச்சு. இப்போ சர்வ சிக்ஷா அபியான் SSA வந்து அப்படிங்கிற திட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2150 கோடியை தராம வந்து மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு? NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நிதியை வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு வந்து மிரட்டல் தொனியில வந்து சொன்னாரு. கடுமையான எதிர்ப்பை வந்து கொடுத்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும். இன்னும் சொல்ல போனா நீட் வேணாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நீட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடினுடைய சட்டமன்றம் இயற்றி அனுப்பி எங்களுக்கு நீட் வேணாம் அப்படின்னு இயற்றி அனுப்பி குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நீட்டின் மூலம் போன முதல் உயிர் யாரும் அப்படின்னு பார்த்தா அனிதா அப்படிங்கிற ஒரு இந்து பெண்ணுடைய உயிர் தான் போச்சு அப்படின்னு வந்து மறந்துடக்கூடாது. 1200க்கு 1177 எடுத்து கட் ஆஃப் மார்க் வந்து 199.5 எடுத்தும் நம்மளால டாக்டராகவும் முடியலையே. ஒரு குண்டு பல்புல உட்காந்து படிச்சு, ஒரு குடிசை வீட்டில் உட்காந்து படிச்சு, நம்மளுடைய கிராமத்துல சரியான ஒரு மருத்துவ கட்டமைப்பு இல்லை, எங்க கிராமத்துல ஒரு டாக்டரா வந்து எங்க கிராம மக்களுக்கு நான் மருத்துவ உதவி செய்யணும் அப்படிங்கிற கனவோடு இருந்த அனிதாவை நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து திணித்து அந்த அனிதாவை ஒன்று குவித்த பாவிகள் இவர்கள் தானே அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்குது? அடுத்ததா பார்த்தா அப்படின்னா, கடந்த சென்னை பெருவெள்ளம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெள்ளம் வந்து புரட்டி போட்டுச்சு. அதை வந்து ஒரு நேஷனல் டிசாஸ்டரா, ஒரு தேசிய பேரிடரா அறிவிங்க, அப்படி அறிவிச்சு அதற்குண்டான ஃபண்டை வந்து தாங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கும் போது ஒன்றிய அரசுல இருந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? நாங்கள் ATM மிஷினா வந்து வச்சுட்டு இருக்கிறோம், நீங்க கேட்கும் போதெல்லாம் வந்து பணத்தை அள்ளி தரத்துக்கு அப்படிங்கிற அகம்பாவத்தை வந்து முன் வச்சாங்களா இல்லையா? அதுக்குதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மரியாதைக்குரிய உங்களுடைய அப்பாவினுடைய பணத்தை வந்து நாங்கள் கேட்கல, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தான் வந்து கேட்கிறோம் அப்படின்னு வந்து பதில வந்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மேல இவ்வளோ அக்கறைப்பட்டு வர்றாங்களே, அந்த தமிழ் மொழிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்னெடுக்கணுமா இல்லையா? கடந்த 2023-24 பட்ஜெட்ல மொழிக்காக நிதியை வந்து ஒதுக்குறாங்க. சமஸ்கிருதத்திற்கு 2100 கோடியை வந்து ஒதுக்குறாங்க. ஹிந்திக்கு 600 கோடிகளை ஒதுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 மொழிக்கும் சேர்த்து 20 கோடியை ஒதுக்குறாங்க. அதில் தமிழுக்கு மட்டும் வெறும் 6 கோடியை வந்து ஒதுக்குறாங்க. இந்தியாவில் வந்து வெறும் 22,000 பேர் தான் சமஸ்கிருத மொழியை வந்து தன் தாய்மொழியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக 2000 கோடியை வந்து ஒதுக்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் வந்து தமிழர்களா தமிழை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உலகின் முதல் மொழியாக மூத்த மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழுக்கு 8 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு வெறும் 6 கோடியை வந்து ஒதுக்குறாங்க. அப்படின்னா இவர்களுடைய லட்சணம் தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்களின் மீது, தமிழ் மொழி மீது இவர்கள் எந்த அளவுக்கு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இவர்களுடைய செயலை வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. இதையெல்லாம் விட மேலா கடந்த ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன முழக்கத்தை வந்து முன் வச்சாரு? அதனுடைய ஆட்சியாளராக வந்து நவீன் பட்நாயக் வந்து இருந்தாரு. அவருக்கு மிக பக்கபலமா இருந்தவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி, பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய IAS அதிகாரி. இப்போ அவரை வந்து நவீன் பட்நாயக் என்ன செய்யறாரு? அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விலக்கி தன்னுடைய கட்சியில வந்து சேர்த்துட்டு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைசரா அவருக்கு அடுத்த நிலையில வந்து கொண்டு வர்றாரு நவீன் பட்நாயக். இப்போ அவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு உகந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து இருக்கிறார். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய சாவி தமிழ்நாட்டிற்கு போக போது, ஒடிசா மக்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன் வச்சாரு இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சுது. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன் வச்சா ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து கொந்தளிச்சுது. இப்படி இவர்களுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விழிப்போடு இருக்கணும். குறிப்பா மதுரை மக்கள் எப்பவும் போல அண்ணன் தம்பிகளா, மாமன் மச்சான்களா,
இது நாள் வரைக்கும் இருந்து வர்றாங்க, இனி எப்பவும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்களுடைய இந்த சதி திட்டத்தை முறியடிக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இடத்தையும் கொடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பணும், துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு அதுதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கே மீடியா.